ஹே கேர்லீஸ், இன்றைக்கி யூஸ்வலாக பண்ணுற டீடான் ரொட்டீன் தான் பண்ண போகிறேன். ஃபியூ டேஸாக கொஞ்சம் வெயிலையும் போனேன். அப்புறம் டீடான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, 2 months ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஸில் நம்ம கை வைக்கிறோனாலே ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு அந்த குட்டி குட்டி பிரேக் அவுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் நல்லாவே. ஸோ ஃபேஸ் நெக்ஸ்ட் நான் வாஷ் பண்ணிவிட்டு சிம்பிளோட க்ளே ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுறேன். டீடான் பண்ணுறதுக்கு முன்னாடி மைல்டாக ஏதாவது ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹார்ஷ் ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டாம். நான் டீடான் மாஸ்க்கு ராகாவோட டீடான் அட்வான்ஸ்டு ஃபேஸ் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி நான் ஒரு 1 year யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் உடனே இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டேன் இருக்கு இல்லையா, அதை நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ரொம்ப சிவியராக இருக்கிற டேன்லாம் ஃபுல்லாலாம் ரிமூவ் பண்ணாது. அதுக்கு நம்ம ஏதாவது கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் இல்லை, அது ரொம்ப ஒரு 1 month மினிமம் ஆகும், ரொம்ப டீப்பாக டேன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மைல்டு டேனுக்கு நான் இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நெக்லேயும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இயர்ஸ்லேயுமே இயர்ஸ் ஒரு கலரு, ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கக்கூடாது. ஸோ ஃபேஸ் மாஸ்க் போட்டுகிட்டே அப்படியே சும்மா லைட்டாக டேபிள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சும்மா அங்கங்கே இந்த திங்ஸ்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நோட் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் வாட்சை உடச்சிட்டேன். அது உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. பட் ஸ்டாப் மட்டும் தான் லைட்டாக பிஞ்சிருந்தது போல். நல்ல வேலை அது போட்டுட்டேன். ஆனால் அது போடவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு வழியாக நம்ம வெற்றிகரமாக போட்டாச்சு. ஒர்க்கும் நல்லா ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணிடலாம். நான் இந்த மேக்கப் ரிமூவரோட வச்சு தான் ரிமூவ் பண்ணுவேன். ஏன்னா இது ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் தலைவலி. கையில் பண்ணிங்கன்னா ரொம்ப மாதிரி வளவலன்னு இருக்கும் தண்ணி பட்டுச்சுன்னா. ஸோ நான் இந்த மாதிரி மேக்கப் ரிமூவர் இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். இல்லை நீங்கள் வெட் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிருக்கேன். இது நைட் ஆனாலே இந்த ஃபேஸ் வாஷ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். மார்னிங் சிம்பிளோட டெய்லி ஃபேஸ் வாஷ் ரொம்ப ஜென்டலாக இருக்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணுவேன். நைட்டு மட்டும் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுவேன். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் எனக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. லைட்டாக டேன் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின் கேர் தான். ஹைஃபனோட சிரமைட் டோனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் நான் ரைஸ் டோனர் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கனால நான் மார்னிங் யூஸ் பண்ண மாட்டேன், நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டோனரை நல்லா டேப் பண்ணி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுற மாதிரி போட்டுக்குவேன். நெக்ஸ்ட்டு ஹைஃபனோட இந்த டபுள் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அது மிக்ஸ் ஆகும். ஒரு 3 to 4 pumps மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிற எல்லா ஏரியா அண்டு மெயினாக நெக் அண்ட் லிப்ஸ் கிட்டையும் போட்டுருங்க. அப்புறம் நைட் க்ரீமுக்கு இந்த க்ளே அண்ட் கோவோட ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். பட் கொஞ்சமாக போட்டாலே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ எப்பயுமே இதை ரொம்ப ட்ராக் பண்ணாமல் லைட்டாக டேப் பண்ணி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லினேஜோட லிப் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் 1 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், இன்னும் காலியாகலை. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் ஒர்த் ஃபார் த மணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த நாள் எண்டு வரைக்குமே எனக்கு லிப்ஸ் கிராக்கே ஆகாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.